We do what is right for the customer. If our product is of no value to you, then your money is of no value to us. வணக்கம், நான் ராம்குமார், மாருதி டூல்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து. நம்ம இந்த ஃபீல்டுல 1992ல இருந்து இருக்கோம். நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஹேண்ட் டூல்ஸ், பவர் டூல்ஸ் அண்ட் ஆல் இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கார் வாஷரை பத்தி பார்க்க போறோம். இந்த கார் வாஷர்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இதுல இருந்து இந்த மாடல் வரைக்கும் இது எல்லாமே 100 பார் வரும். இந்த மாடல் 130 பார் வரும். இந்த மாடல் 200 பார் வரும். இந்த மாடல் 150 பார் வரும். இது பாத்தீங்க அப்படின்னா கார்ட்லெஸ். இது 20 பார் பிரஷர் வரும். இப்போ இந்த ரெண்டு மிஷின் பாத்தீங்க அப்படின்னா இது இண்டக்ஷன் மோட்டர் டைப். இது 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 இந்த மிஷின், அடுத்து இந்த மிஷின், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்மெச்சூர் டைப். இதுவும் இண்டக்ஷன் மோட்டர் டைப். அதாவது நம்ம வீட்டு பம்ப் இருக்கு இல்லையா, வீட்டு மோட்டர் இருக்கு இல்லையா, அந்த மாடல். இந்த மிஷின் இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா மோட்டர் டைப், அதாவது இண்டக்ஷன் மோட்டர் டைப். இப்போ இந்த கார் வாஷர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா, ஜெனரலா ஆட்டோமொபைல், 2 வீலரா இருக்கட்டும், 4 வீலரு, இல்ல லாரி, இல்ல என்ன ஆட்டோமொபைல் செக்மெண்டா வேணாலும் இருக்கலாம், அதெல்லாமே வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்ப இதெல்லாம் இந்த மிஷின், இந்த மிஷின், இந்த மிஷின், இந்த மிஷின்லாம் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் டைப், அதாவது நம்ம வீட்டுல வச்சு யூஸ் பண்ற மாடல். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டைப். இது நம்ம வீட்லயும் யூஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் டைப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பியூர்லி இண்டஸ்ட்ரியல் டைப். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வாட்டர் வாஷ் பண்றோம் இல்லையா, கார் வாட்டர் வாஷோ இல்ல பைக் வாட்டர் வாஷோ பண்றோம் இல்ல, அந்த மாடலுக்காக யூஸ் பண்ற மாடல் இது. இப்ப இந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன யூஸ் பண்றாங்க, எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பழைய பில்டிங் இருக்கு, பழைய பில்டிங்க்கு நம்ம இப்ப பெயிண்டிங், ரீவொர்க் பெயிண்ட் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஃப்ளோர் மேல மொட்டை மாடியில பெயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்த கிளீன் பண்றது, இப்ப உங்களுக்கு கிராக் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறது தெரியாது. பிளஸ் அது மழை பெஞ்சதுனால டஸ்ட் இருக்கும், இல்ல பாசி பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி ஏரியால கிளீன் பண்றதுக்காக இந்த ஹை பிரஷர் பம்ப் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வேற எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அங்க வெசல் கிளீன் பண்றதுக்கு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்கு, வெசல் கிளீன் பண்றதுக்கு பெரிய பெரிய பாத்திரம் இருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்றது, எண்ணெய் பிஸ்க் இருக்கும், அந்த எண்ணெய் பிஸ்க் போறதுக்காக கிளீன் பண்றது, தேய்க்க முடியாது, நம்ம ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டு இருக்க முடியாது, மேன் பவர் கம்மி பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி மிஷின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரஷர் ஜாஸ்தி வரும், அந்த மாதிரி ஏரியால இந்த மாதிரி மிஷின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கார்டனிங் பர்பஸ்க்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்ப கார் பார்க்கிங் இருக்கு, கார் பார்க்கிங்ல பேவர் பிளாக் போட்டிருப்போம், அல்லது நம்ம சிமெண்ட் போட்டிருப்போம், அல்லது டைல்ஸ் போட்டிருப்போம். அதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆயில் சொட்டும். இப்ப கார்ல ஒரு சில கார்ல பாத்தீங்கன்னா ஆயில் சொட்டும். அந்த ஆயில் மார்க் நம்ம தேய்ச்சா எவ்வளவு தேய்ச்சாலும் போகாது. அந்த மாதிரி ஏரியாக்கு நம்ம இந்த ஹை பிரஷர் வாஷர் யூஸ் பண்ணி நம்ம அந்த இதை போக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்துட்டே இருக்கும். அதாவது மழை லைட்டா ட்ரிசில் ஆயிட்டே இருக்கும் நிறைய ஏரியால. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கேரளால ஒரு சில ஏரியா பாத்தீங்க அப்படின்னா மழை ட்ரிசில் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வீட்டுல ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓடுல சீக்கிரமா பாசி பிடிக்கும், அதாவது ஃபங்கஸ் சீக்கிரமா ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஏரியால அந்த ஃபங்கஸ் கிளீன் பண்றதுக்காகவும் இந்த கார் வாஷர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கார் வாஷர்ல என்னெல்லாம் ஆக்சசரிஸ் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு ஷாம்பு கண்டெய்னர். அதுக்கடுத்து இன்லெட்டுக்கு வர ஃபில்டர், இது இன்லெட் ஹோஸ்க்கு வர ஹோஸ் கிளிப் இது. அதுக்கடுத்து இன்லெட் வர ஹோஸ் இது அவுட்லெட் வர ஹோஸ். அதுக்கடுத்து அந்த அவுட்லெட்ல இருந்து எடுக்கிற ட்ரிகர் கன் இது. இந்த ஹோஸ் நமக்கு 3 மீட்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 3 மீட்டர் வரும், 5 மீட்டர் வரும். அதுக்கடுத்து பிரஷர் ஜாஸ்தியாக அதோட லென்த் இன்னும் வேரி ஆகும். இது இன்லெட், இது அவுட்லெட். இப்ப நம்ம எப்படி இந்த கார் வாஷர்ல எப்படி நம்ம அக்சசரிஸ்ல ஃபிட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்லெட்டை பார்ப்போம். இன்லெட், இந்த இன்லெட் ஹோஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ இந்த ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா டேப்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் அதுவும் இருக்கு. டேப்ல வேண்டாம், இப்ப நீங்க பக்கெட்லயோ இல்ல டைரக்டா டேங்க்லயோ கொடுக்குறீங்கன்னா அந்த ப்ரொவிஷனும் இருக்கு. இப்ப நீங்க இந்த ப்ரொவிஷன் நம்ம
டைரக்டா டேப்ல கனெக்ட் பண்றது. அப்படியே இதை வந்து டேப்ல இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க இதை டைட் பண்ணீங்கன்னா கிரிப்பா பிடிச்சிக்கும். இப்போ இன்கேஸ் நம்ம டேப்ல கொடுக்கல அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபில்டர் இருக்கு, ஃபில்டரை போட்டுட்டு இந்த ஹோஸ் கிளிப்பை டைட் பண்ணிருங்க. இந்த ஃபில்டரை ஒன்னு பக்கெட்ல கொடுக்குறீங்கன்னா பக்கெட்ல போட்டுடலாம், அப்படி இல்லைன்னா டைரக்டா டேங்க்ல கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இன்லெட்டை டேங்க்ல கொடுத்துடலாம். இப்ப நம்ம அவுட்லெட் எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத பாத்துக்கலாம். இதுல ஒரு ஓரிங் இருக்கும், இந்த ஓரிங் வந்து நல்லா அதுக்குள்ள போய் பிக்ஸ் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க, அப்பதான் எந்த லீக்கும் வராது. ஃபுல்லா வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு அடுத்து இந்த கன்ல இதை டைட் பண்ணிக்கலாம். இந்த ஹோஸ் வந்து நமக்கு இந்த மிஷின்ல 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன லென்த் வேணாலும் கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி இது வந்து மூவபிள் தான், வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த மிஷினை எங்க வேணாலும் ட்ராலி மாதிரி நம்ம இழுத்துட்டு போய்க்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கன் வரும். இந்த கன் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஷார்ட் கன்னு, இதுலயே நம்ம வந்து நாசில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே வந்து இதுலயே நம்ம ஜாஸ்தி கம்மி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி திருப்பினீங்கன்னா ஸ்ப்ரே கம்மியா வரும், இப்படி திருப்பினீங்கன்னா ஸ்ப்ரே நல்ல ப்ரெஷரா வரும். இப்போ இந்த கன்ல பாத்தீங்கன்னா லாங் டைப், இது கன்னு, இது கூட அட்டாச்மெண்ட் வரும். அந்த அட்டாச்மெண்ட் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கன்ல இது எக்ஸ்டென்ஷன் பைப்பு, இதை உள்ள வச்சு பிரஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணீங்கன்னா லாக் ஆயிக்கும். அதே மாதிரி இது ட்ரிகரு, இது ஆன் ஆஃப் ட்ரிகரு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாசில் எப்படி வரும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே ஜாஸ்தி வரும், இங்க பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே கம்மியா வரும். இதையும் நம்ம ரொட்டேட் பண்ணி ஸ்ப்ரே பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க ஃப்ரண்ட்லயும் நம்ம வந்து ஜாஸ்தி கம்மி ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ப்ரேயோட பொசிஷன் நமக்கு பாயிண்டா வேணுமா இல்ல வைடா வேணுமா அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ டயரு அல்லது மட் பிளாப்பு அந்த மாதிரி ஏரியா கிளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ட்ரிகரை பாயிண்டா வரா மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா பாயிண்டா வரும்போது ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். இப்போ பாடி கிளீன் பண்றீங்க, கிளாஸ் கிளீன் பண்றீங்க அப்படின்னா இந்த இதை வந்து வைடா வரா மாதிரி வச்சுக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு சர்ஃபேஸும் ஜாஸ்தி கவர் ஆகும், வாட்டர் யூசேஜும் கம்மியா இருக்கும். பிளஸ் இப்ப கார்டனிங் அந்த மாதிரி ஏரியாலாம் நீங்க வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னாலும் வைட்ல வச்சுட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா பிளான்ட்ஸோ உள்ள இருக்கிற வந்து உங்களுக்கு சாயிலோ எதுவுமே ஆகாது. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பேர் கன்னும் நம்ம கிட்ட அவைலபிள். அதுக்கடுத்து இது கார் வாஷ் ஷாம்பு, கார் வாஷ் அண்ட் பைக் வாஷ் ஷாம்பு, இதுவும் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து பைக் கேர் கிட்டு, இது கார் கேர் கிட்டு, இது ஃபோமிங் வாஷ், அதுக்கடுத்து இது மைக்ரோ ஃபைபர் கிளாத். இந்த டீடைலிங் ப்ராடக்ட்ஸை பத்தி தனியா நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கடுத்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கார் வாஷர் இல்லாம டைரக்டா டேப்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ற மாடல். இது வந்து 1/2 இன்ச் டேப்ல யூஸ் பண்ணிக்கலாம், 3/4 இன்ச் டேப், 1 இன்ச் டேப்ல வித் ஹோஸோட வந்துடும். நம்ம இது டைரக்டா கார் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து கார்டனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ், கார் வாஷ் பண்ற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ். இது Hitachi 150 bar car washer. இப்போ அடுத்து இதுல ப்ரெஷர் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், ப்ரெஷர் கம்மி பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்த சைடு ரொட்டேட் பண்ணீங்கன்னா ப்ரெஷர் ஜாஸ்தி, இந்த சைடு ரொட்டேட் பண்ணீங்கன்னா ப்ரெஷர் கம்மி. இது ப்ரெஷர் கம்மி, இது ப்ரெஷர் ஜாஸ்தி. இங்கேயே போட்டிருப்பாங்க ப்ரெஷர் ப்ளஸ் ப்ரெஷர் மைனஸ். ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி, இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஜாஸ்தி,
இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் கம்மி. அதே மாதிரி இந்த இடத்துல நாசில் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வைடாக ஸ்ப்ரே ஆகணும்னா இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள், பாயிண்டாக ஸ்ப்ரே ஆகணும்னா இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வைடாக ஸ்ப்ரே ஆனதை பார்த்தோம், இப்போ பாயிண்டாக ஸ்ப்ரே ஆகிறத பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் கம்மியில் பாயிண்டாக ஸ்ப்ரே ஆகிறது பார்த்தோம், இப்போ ப்ரெஷர் ஜாஸ்தியில் பாயிண்டாக ஸ்ப்ரே ஆகிறத பார்க்கலாம். Ahí está.